Good morning, students. Today we are going to see the last class continuation. Last class we see about what is compound. Okay, what is a compound? Compound is nothing but mixture of two or more elements. Okay, ba? Two or more elements combine பண்ணா அதுதான் என்னது compound. But ஆனா compound ஒரு வந்து rules இருக்குன்னு சொன்னா what is the rules? That is the rules is in definite proposition. Okay, ba? In the fixed proposition அப்படினு சொல்லலாம். ஓகேங்களா? யாருக்கவே டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இப்போ நீங்க ரெண்டு எலிமெண்ட் நீங்க mix பண்ணா இந்த ரேஷியோல தான் mix பண்ணனும் அப்படினு சொல்லிருப்பாங்க. ஓகேங்களா? லாஸ்ட் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா சோடியம் குளோரைடோட எக்ஸாம்பிள் பார்த்தோமா? லாஸ்ட் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா NaCl. ஓகேவா? சோடியம் குளோரைடு நம்ம கன்சியூம் பண்ற சால்ட் உடைய கெமிக்கல் நேம் வந்து பாத்தீங்கன்னா சோடியம் குளோரைடு. chemical formula வந்து NaCl. ஓகேங்களா? இதுதான் வந்து chemical formula. ஓகேங்களா? இப்போ இத நம்ம சால்ட்டா மாத்தணும் அப்படினா என்ன சொன்னேன்? இது 1:1 ரேஷியோ. இல்ல நீங்க 1 பார்ட் எடுத்தீங்கன்னா சோடியம் 1 பார்ட் எடுத்தா குளோரைடு என்ன 1 பார்ட் எடுக்கணும். ஓகேங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. வாட்டர். நம்ம டெய்லி வாட்டர் கன்சியூம் பண்றோமா குடிக்கிறோமா? சோ அந்த வாட்டரோட கெமிக்கல் ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா H2O. ஓகேங்களா? இப்போ இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் எவ்வளவு ரேஷியோ நம்ம mix பண்ணோம் அப்படி பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் வந்து 8 1:8 ரேஷியோல என்ன பண்ணனும் நம்ம mix பண்ணனும். ஓகேவா? ஹைட்ரஜனை 1 பார்ட் எடுத்தீங்கன்னா நீங்க ஆக்சிஜனை 8 பார்ட் எடுத்தா என்ன பண்ண முடியும்? we can get a water. ஓகேங்களா? இல்ல ஏனா இந்த ப்ரிப்போசிஷன் இந்த ரேஷியோல mix பண்ண முடியாது அப்படினா உங்களுக்கு என்ன கிடைக்காது? இங்க வாட்டர் வந்து கிடைக்காது. ஓகேங்களா? இப்போ ஹைட்ரஜன்ன்றது ஒரு கேஸ், ஆக்சிஜன்ன்றது ஒரு கேஸ். ஓகேங்களா? ஹைட்ரஜன் வந்து இது வந்து கேஸ், ஆக்சிஜனும் ஒரு கேஸ். ஓகேங்களா? அப்ப நமக்கு என்ன கிடைக்குது? H2O வாட்டர் என்ன ஸ்டேட்ல இருக்கு? இட் இஸ் இன் லிக்விட். ஓகேங்களா? அப்போ ஹைட்ரஜன் ஒரு கேஸ், ஆக்சிஜன் ஒரு கேஸ். இப்போ ரெண்டு கேஸ் mix பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? கேஸ் தான் கிடைக்கும். ஆனா இங்க நமக்கு என்ன கிடைக்குது? லிக்விட் கிடைக்குது. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து காம்பவுண்ட். ஆனா மிக்சர்ல நீங்க ரெண்டையும் mix பண்ணீங்கன்னா கேஸ் mix பண்ணா உங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? கேஸ் தான் கிடைக்கும். ஆனா இங்க நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் ரேஷியோ வச்சு mix பண்றதால நமக்கு என்ன கிடைக்குது? we can get the liquid வந்து கிடைக்குது. ஓகேங்களா? புரியுதா? இப்போ பாருங்க, ஹைட்ரஜன் ஒரு கேஸ், ஆக்சிஜனும் ஒரு கேஸ். ஓகேவா? இது நம்ம ரெண்டுமே என்ன எதுக்காக? இப்ப ஹைட்ரஜன் எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபியூவல், ராக்கெட் லான்ச்சுக்கு என்ன பண்ணுவாங்க? அது வந்து ராக்கெட்டுக்கு வந்து ஃபியூவல். இப்ப எப்படி நம்ம பைக்குக்கு வந்து பெட்ரோல் போடுறோமா அதே மாதிரி ராக்கெட்டுக்கு வந்து ஹைட்ரஜன் தான் என்னது ஃபியூவலா யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? இப்போ அந்த கேஸை நம்ம என்ன பண்றோம்? ஆக்சிஜன் நம்ம என்ன பண்றோம்? பிரீத் பண்றோம். நம்மளுடைய பிரீத்திங் பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்றோம்? ஆக்சிஜன் வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு டிஃபரண்ட் கேஸ் நம்ம mix பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? லிக்விட் கிடைக்குது. இப்போ இதோட ப்ராப்பர்ட்டியும் லிக்விட்ல இந்த வாட்டர்ல இருக்காது. ஆக்சிஜனோட ப்ராப்பர்ட்டியும் எங்க இருக்காது? இந்த காம்பவுண்ட்ல இருக்காது. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காம்பவுண்ட். காம்பவுண்ட்ஸை 2 டைப்ஸா கிளாசிஃபை பண்றாங்க. ஓகேங்களா? காம்பவுண்ட் என்ன பண்றாங்க? 2 டைப்ஸா கிளாசிஃபை பண்றாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்கானிக், செகண்ட் ஒன் இஸ் இன்ஆர்கானிக். ஓகேங்களா? காம்பவுண்ட 2 டைப்ஸா கிளாசிஃபை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட், செகண்ட் ஒன் இஸ் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படினு சொல்லி 2 டைப்ஸா கிளாசிஃபை பண்றாங்க. இப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட் என்னன்னு பார்க்கலாம், இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? Classification of compounds based on the origin of chemical constituent compounds are classified as inorganic compounds and organic compounds. Compounds என்ன பண்றாங்க? அவங்களுடைய chemical property and physical property பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க? compound 2 டைப்பா கிளாசிஃபை பண்றாங்க. First one பாருங்க, inorganic compound. A compound obtained from non-living source such as rocks, minerals, etc. are called inorganic compounds. Example, chalk, baking powder. வந்து பாத்தீங்கன்னா இப்போ எலிமெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த காம்பவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் லிவிங் திங்ஸ். ஓகேங்களா? நான் லிவிங் திங்ஸ்ல இருந்து நமக்கு கிடைச்சது.
நான் லிவிங் திங்ஸ்ல இருந்து கிடைச்சது அப்படின்னா that is called as inorganic compound. இப்போ வந்து ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதுல இருந்து நம்மளுக்கு காம்பவுண்ட் கிடைச்சதா that is called as inorganic compounds அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் சாக் அப்படின்னா என்னன்னா சுண்ணாம்பு தான். நீங்க சுண்ணாம்பு இருக்குல்ல, அப்பெல்லாம் வந்து ஓல்டன் டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்து சுண்ணாம்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஸ்கூல்ல சாக் பீஸ் யூஸ் பண்ணாலும் அந்த சாக் பீஸ் என்னது சுண்ணாம்பு தான். இதெல்லாம் எங்க எடுக்கிறாங்க, ராக்ஸ் ஐ மீன் பாறையிலேருந்து எடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த சுண்ணாம்பு போடுற நம்ம ராக்ல இருந்து எடுக்கிறோம். ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் லிவிங் திங்ஸ், ஓகேவா. ஸோ அதனால அதையெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா தட் இஸ் கால்ட் அஸ் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் obtained from the living source such as plants, animals, etc. are called organic compounds. Example protein, carbohydrate, etc. இப்போ வந்து இன்ஆர்கானிக்னா என்ன சொன்னா, நான் லிவிங் திங்ஸ்ல இருந்து கிடைக்கிற சோர்ஸ் நம்ம இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். இதுவே லிவிங் திங்ஸ்ல இருந்து கிடைக்கிற காம்பவுண்ட் வந்து நம்மளுக்கு that is called as லிவிங் திங்ஸ்ல இருந்து கிடைக்கிற காம்பவுண்ட் நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. எக்ஸாம்பிள் வந்து புரோட்டீன், கார்போஹைட்ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கார்போஹைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எதுல எந்த ஃபுட் மெட்டீரியல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ். நம்ம டெய்லி ரைஸ் வந்து கன்சியூம் பண்றோமா, ரைஸ் வந்து எப்படி வருது, இட் இஸ் ஆப்டென்ட் ஃப்ரம் த பிளான்ட்ல இருந்து வருதா. நம்ம ரைஸ் சாதம் வந்து சாப்பிட்றோமா, அந்த சாதம் நம்ம எங்க இருந்து வருது, இட் இஸ் கம்ஸ் ஃப்ரம் எ பிளான்ட்ல இருந்து தான் நம்ம எடுக்கிறோம், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பாருங்க பல்சஸ். நம்ம பருப்பெல்லாம் சாப்பிட்றோமா, பருப்புல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக என்ன சத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கன்சன் புரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கும், ஓகேவா, பருப்பு வகையில், ஓகேங்களா. இதெல்லாம் இந்த பருப்புலாம் எங்கேருந்து கிடைக்குது, we get from where, பிளான்ட்ல இருந்து தான் இந்த பருப்பு வருதா. ஸோ இப்போ இந்த மாதிரி லிவிங் திங்ஸ்ல இருந்து நம்மளுக்கு காம்பவுண்ட் கிடைச்சது அப்படின்னா that we call as organic compound அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இப்போ கார்போஹைட்ரேட் ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா C6H12O6, ஓகேங்களா. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இது ஒரு கார்பன் ஒரு எலிமெண்ட், ஹைட்ரஜன் ஒரு எலிமெண்ட், ஆக்சிஜன் ஒரு எலிமெண்ட். இந்த மூணு எலிமெண்ட் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்குது, கார்போஹைட்ரேட்ன்ற ஒரு காம்பவுண்ட் வந்து நமக்கு கிடைக்குது. அப்போ காம்பவுண்ட் இஸ் a mixture of two or more elements, ஓகேவா. இங்க பாருங்க கிட்ட மூணு எலிமெண்ட் நம்ம மிக்ஸ் பண்றோம். மிக்ஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது, காம்பவுண்ட் கிடைக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இப்ப புரிஞ்சுதா ஆர்கானிக்னா என்ன, இன்ஆர்கானிக்னா என்னன்னு புரிஞ்சுதா. நெக்ஸ்ட் பாருங்க, both organic and inorganic compounds exist in all three states of matter, that is solid, liquid and gas, ஓகேவா. இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட், இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா சாலிடா இருக்கலாம், லிக்விடா இருக்கலாம், இல்ல கேஸ். இந்த மூணு ஸ்டேட்லயுமே என்ன இருக்கலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, காம்பவுண்ட்ஸ் இன் சாலிட். இந்த காம்பவுண்ட் வந்து என்னென்ன காம்பவுண்ட் வந்து சாலிட் ஸ்டேட்ல எக்ஸிட் ஆகும் சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. லிக்விடுக்கு சில எக்ஸாம்பிள், கேஸ் சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து காம்பவுண்ட்ஸ் இன் சாலிட் பாருங்க. Some important compounds that exist in solid state are tabled as followed. Silica means sand. நம்ம மணல் சொல்லுவோமா, மணல். அந்த மணல்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் வந்து சிலிக்கா, சாண்ட்ன்றது ஒரு காம்பவுண்ட்பா. காம்பவுண்ட்னா என்னது, two or more elements combined. two or more elements combine ஆனா நமக்கு என்ன கிடைக்கும், காம்பவுண்ட் வந்து கிடைக்கும், ஓகேங்களா. அப்போ அந்த மணல்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இஸ் சிலிக்கான் அண்ட் ஆக்சிஜன். சிலிக்கானும் ஆக்சிஜனும் இருக்கும் எதுல, மணல்ல, ஓகேவா. நம்ம வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு மணல் யூஸ் பண்றோமா, அந்த மணலுடைய நேம் வந்து ஐ மீன் கெமிக்கல் நேம் வந்து பாத்தீங்கன்னா சிலிக்கா, ஓகேவா. இந்த சிலிக்கால என்னென்ன எலிமெண்ட்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிலிக்கான் அண்ட் என்ன இருக்கும், ஆக்சிஜன் வந்து இருக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, ஓகேவா. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கெமிக்கல் ஃபார்ம்ல வந்து KOH, ஓகேங்களா. KOH தான் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இஸ் ஆல்சோ கால்ட் as காஸ்டிக் பொட்டாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன இருக்கு, இதுல என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா பொட்டாசியம், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன், இந்த மூணு எலிமெண்ட்டுமே யூஸ் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு, இட் இஸ் ஆல்சோ கால்ட் as காஸ்டிக் சோடா. இதுல என்ன மிக்ஸ் பண்ணிருப்பாங்க, ஹைட்ரஜன், ஆக்சிஜன்
ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அண்ட் சோடியம் இந்த மூணு எலமெண்ட்டுமே என்ன பண்ணிருப்பாங்க மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க காப்பர் சல்ஃபைட். காப்பர் சல்ஃபைட்ல காப்பர் சல்ஃபர் அண்ட் ஆக்சிஜன் இந்த மூணு எலமெண்ட்டுமே என்ன பண்ணிருப்பாங்க மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஜிங்க் கார்பேட். ஓகேவா, ஜிங்க் கார்பேட் இஸ் ஆல்சோ கால்ட் as calamine அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து என்னென்ன எலமெண்ட்டை மிக்ஸ் பண்ணி இந்த ஜிங்க் கார்பேட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா ஜிங்க் கார்பன் அண்ட் ஆக்சிஜன் இந்த மூணு சாலிட். ஓகேவா, இந்த மூணு எலமெண்ட் மிக்ஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் சாலிட் ஸ்டேட்ல இருக்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து நமக்கு அக்கர் ஆகும். இங்க பாருங்க இங்க கொடுத்திருக்கிற எல்லா எக்ஸாம்பிளுமே எப்படி இருக்கும் இட் இஸ் இன் சாலிட் ஸ்டேட் கெட்டி தன்மை உடையதா இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க காம்பவுண்ட் இன் லிக்விட். Some important compounds that exist in liquid state are tabled as கீழ வந்து கொடுத்திருக்காங்க. வாட்டர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க வாட்டர் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. வாட்டர் என்ன it consists of hydrogen and oxygen வந்து இதுல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க சல்ஃபியூரிக் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் என்ன சொல்லுவோம் HCl ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் consists of ஹைட்ரஜனும் குளோரினும் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாருங்க நைட்ரிக் ஆசிட் it consists of hydrogen and oxygen. ஓகேங்களா, சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து பாருங்க சல்ஃபியூரிக் ஆசிட் ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா H2SO4. ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நமக்கு என்ன எலிமெண்ட்ஸ்லாம் வேணும் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் சல்ஃபர் அண்ட் ஆக்சிஜன் இந்த மூணு எலிமெண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் என்ற காம்பவுண்ட் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாருங்க அசிடிக் ஆசிட் which is nothing but vinegar, carbon, hydrogen and oxygen. ஓகேவா, இந்த மூணு எலிமெண்ட் யூஸ் பண்ணி நமக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் அசிடிக் ஆசிடா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பாருங்க காம்பவுண்ட்ஸ் இன் கேஸ். இப்போ கார்பன் டை ஆக்சைடு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பைக்ல இருந்து வெளிவர அந்த கேஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு இல்ல கார்பன் மோனாக்சைடா இருக்கு. ஓகேவா, இந்த கார்பன் டை ஆக்சைடும் இந்த கார்பன் மோனாக்சைடுல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பாருங்க கார்பன் அண்ட் ஆக்சிஜன் என்ற ரெண்டு எலிமெண்ட் வந்து எதுல இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் கார்பன் மோனாக்சைடுல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க சல்ஃபர் டை ஆக்சைடு. இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு என்ன இருக்கும் சல்ஃபர் அண்ட் ஆக்சிஜன் என்ற ரெண்டு எலிமெண்ட் வந்து இருக்கும். மீத்தேன் வந்து பாத்தீங்கன்னா மீத்தேனோட ஃபார்முலா வந்து பாருங்க CH4. மீத்தேனோட ஃபார்முலா CH4 இதுல என்ன இருக்கு கார்பன் அண்ட் ஹைட்ரஜனும் பிரசன்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க நைட்ரஜன் டை ஆக்சைடு நைட்ரஜனும் ஆக்சிஜன் எலிமெண்ட் வந்து இந்த கேஸ்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அமோனியா ஃபார்முலா வந்து பாருங்க NH3 தான் வந்து அமோனியாவோட ஃபார்முலா. அப்ப என்ன இருக்கும் நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் வந்து இருக்கும். ஓகேங்களா, இந்த லெசனுடைய லாஸ்ட் டாபிக் பார்க்கலாங்களா. அதுல வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட்ஸ். இப்போ நம்ம காம்பவுண்ட்ஸ் பத்தி படிச்சோம். காம்பவுண்ட்ஸ்னா இட் இஸ் a combination of two or more elements அப்படின்னு பார்த்தோம். அதோட கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் நம்ம எங்கெங்கலாம் நம்ம டெய்லி லைஃப்ல எங்கெங்கலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து லெசனுடைய லாஸ்ட் டாபிக். uses of compounds common name. இங்க வந்து பாத்தீங்கன்னா காமன் நேம் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் இது வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ற நேம்ஸ். ஓகேங்களா, இந்த காமன் நேமுக்கு ஒரு கெமிக்கல் எல்லா சப்ஸ்டன்ஸ்மே எல்லா எலிமெண்ட்டுக்குமே வந்து ஒரு கெமிக்கல் நேம் வந்து இருக்கும். ஓகேங்களா, எல்லா காம்பவுண்ட்ஸ்க்குமே ஒரு கெமிக்கல் நேம் இருக்கும். எலிமெண்ட்டுக்கு வந்து கெமிக்கல் நேம் இருக்காது. எல்லா காம்பவுண்ட்ஸ்க்குமே என்ன இருக்கும் ஒரு கெமிக்கல் நேம் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அதுல என்ன எலிமெண்ட்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு அதோட யூசஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் வந்து பாருங்க வாட்டரோட கெமிக்கல் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆக்சைடு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா, இதுல என்ன எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கும் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்கும். நம்ம வந்து வாட்டர் எதுக்காகலாம் யூஸ் பண்றோம் ஃபார் ட்ரிங்கிங் ஆஸ் எ சால்வெண்ட். சால்வெண்ட் அப்படின்னா என்னது கரைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட் நம்ம தண்ணியில போட்டு கரைச்சோம் அப்படின்னா அது என்ன ஆகுது அந்த எலிமெண்ட் வாட்டர் வந்து கரைக்குதா அதுதான் வந்து சால்வெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாருங்க டேபிள் சால்ட். நம்ம வீட்ல சால்ட் கன்சியூம் பண்றோமா அந்த சால்ட்டோட கெமிக்கல் நேம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் சோடியம் குளோரைடு. ஓகேவா, அப்போ அதுல என்ன எலிமெண்ட் இருக்கும் சோடியமும் குளோரைடும் இருக்கும். எசென்ஷியல் காம்பவுண்ட் ஆஃப் அவர் டெய்லி
டயட் ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரம் மீட் அண்ட் ஃபிஷ். ஓகேங்களா, நம்ம டெய்லியும் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய பாடி டயட்டுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், சுகர் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் என்னது, பதப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிஷ்ஷு மீட் எல்லாம் பதப்படுத்தி ஃபாரின்க்கெல்லாம் அனுப்புகிறாங்கல்ல, ஸோ அப்போ வந்து அந்த பதப்படுத்துறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க, we can use salt. அதே மாதிரி பிக்கிள், ஊறுகாய் இருக்குல்ல, ஊறுகாயில என்ன பண்ணுவாங்க, சால்ட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க சுகர். ஓகேங்களா, சுகருடைய ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா C11 H22O level. ஓகேங்களா, இதுதான் சுகருடைய ஃபார்முலா, C11 H22O level. இது வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா அந்த பிராக்கெட்ல போட்டு, இப்போ வாட்டர் இருக்கா, வாட்டர் பக்கத்துல ஒரு சின்ன பிராக்கெட் போட்டு H2O அப்படின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டேபிள் சால்ட்டுக்கு வந்து NaCl அப்படின்னு எழுதிக்கோங்க. சுகர் கிட்ட ஒரு பிராக்கெட் போட்டு C லெவல் H22O லெவல். ஓகேங்களா, இது எல்லாமே கெமிக்கல் ஃபார்முலா. ஓகேங்களா, இப்போ சுகருடைய கெமிக்கல் நேம் வந்து பாருங்க சுக்ரோஸ். ஓகேவா, இந்த சுகர்ல என்னென்ன காம்பவுண்ட் இருக்கு, கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன். இந்த மூணு எலமெண்ட்டுமே எதுல இருக்கு, சுகர்ன்ற ஒரு காம்பவுண்ட்ல இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாருங்க பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடாவோட ஃபார்முலா வந்து பாருங்க NaHCO3. NaHCO3. கெமிக்கல் நேம் வந்து பாத்தீங்கன்னா சோடியம் பைகார்பனேட். ஓகேங்களா, இப்போ இந்த பேக்கிங் சோடா நம்ம எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபயர் எக்ஸாஸ்டர், preparation of baking powder and preparation of cakes and bread. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல ஏதாச்சும் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு ரெட் கலர்ல ஒரு சின்ன டின் வச்சிருப்பாங்களா, சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல. ஸோ அதில் வந்து என்ன யூஸ் பண்ணிருக்கோம், இந்த பேக்கிங் சோடா வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேக்கு பிரெட் எல்லாம் நம்ம போய் கடையில் வாங்கலாமா பேக்கரியில, அந்த கேக் பிரெட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த பேக்கிங் சோடா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாருங்க வாஷிங் சோடா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாஷிங் சோடா. இதோட கெமிக்கல் நேம் வந்து பாத்தீங்கன்னா சோடியம் கார்பனேட், Na2CO3. ஓகேங்களா, Na2CO3 இதோட கெமிக்கல் ஃபார்முலா ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல வந்து என்னென்ன எலிமெண்ட் இருக்குன்னு பாருங்க, சோடியம், கார்பன் அண்ட் ஆக்சிஜன். இந்த வாஷிங் சோடா நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா as a cleaning agent in a soap, softening of hard water. இப்போ ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டரா கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த வாஷிங் சோடா வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சோப், நம்ம யூஸ் பண்ற சோப்லயும் இந்த வாஷிங் சோடா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாருங்க ப்ளீச்சிங் பவுடர். ப்ளீச்சிங் பவுடருடைய கெமிக்கல் ஃபார்முலா வந்து CaOCl2. CaOCl2 கால்சியம் ஆக்சி குளோரைடு. இதுல வந்து பாருங்க கால்சியம், ஆக்சிஜன் அண்ட் குளோரைடு இந்த மூணு எலிமெண்ட்டுமே பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த ப்ளீச்சிங் பவுடர் நம்ம எங்க யூஸ் பண்றோம், as a bleaching agent, disinfect and sterilization of drinking water. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாஷ்ரூம் இருக்கா, வாஷ்ரூமை என்ன இருக்கும், நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்டீரியா வைரஸ் எல்லாம் கில் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், ப்ளீச்சிங் பவுடர் வந்து யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க சில வாட்டர் டேங்க்லாம் இருக்குல்ல, இப்போ வந்து வாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியாஸ் இல்ல பூச்சி எல்லாம் இருக்கும், இன்செக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த இன்செக்ட்லாம் என்ன பண்றது, கில் பண்றதுக்காக நம்ம ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாருங்க குயிக் லைம். குயிக் லைம் உடைய கெமிக்கல் ஃபார்முலா CaO. ஓகேவா, CaO. இது வந்து கால்சியம் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க இதோட கெமிக்கல் நேம். இது வந்து கால்சியமும் ஆக்சிஜனும் பிரசன்ட் ஆயிருக்கும். இது வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குயிக் லைம் மேனுஃபேக்சர் ஆஃப் சிமெண்ட் அண்ட் கிளாஸஸ். சிமெண்ட் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு இந்த குயிக் லைம் அப்படின்னா என்னன்னா ஒண்ணுல சுண்ணாம்பு தான். ஓகேவா, சுண்ணாம்பு தான் என்ன சொல்றாங்க, குயிக் லைம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கிளாஸ் வந்து நம்ம முகம் பார்க்குற கிளாஸ், நம்ம ஸ்பெக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுலயும் வந்து என்ன பண்றாங்க, இந்த குயிக் லைமை யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஸ்லாக் லைம். ஸ்லாக் லைம் அப்படின்னா சுட்ட சுண்ணாம்பு அப்படின்னு இருக்கும். சூடு பண்ண
ஐ மீன் நெருப்பு வச்சு வேக வைப்பாங்க பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு, அதுதான் வந்து ஸ்லாக் லைம். கால்சியம் ஹைட்ராக்சைடு, இதோட கெமிக்கல் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா CaOH twice. CaOH twice. இது வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ஒயிட் வாஷிங் ஆஃப் வால்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் வந்து வீடு சுண்ணாம்பு அடிப்பாங்களா, அப்போ அந்த சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்லாக் லைம் தான் யூஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் ஒன் பாருங்க, லைம் ஸ்டோன். கால்சியம், இந்த லைம் ஸ்டோனோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா CaCO3. CaCO3. இது வந்து கால்சியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லுவாங்க, இதோட கெமிக்கல் நேம். கால்சியம் கார்பன் அண்ட் ஆக்சிஜன், இந்த 3 எலிமெண்ட்டுமே என்ன இருக்கும், ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாக் பீசஸ், நம்ம போர்ட்ல சாக்ல எழுதுறோம்ல, அந்த சாக்லாம் வந்து எதில் ப்ரிப்பேர் பண்றாங்க, இந்த கால்சியம் கார்பனேட்ல தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, சில எலமெண்ட்ஸ் சில காம்பவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த காம்பவுண்டோடைய நேம் ஓகேவா, சில காம்பவுண்ட்ஸும் சம் ஸ்பெஷல் நேம்ஸ் எல்லாம் இருக்கும், அது வந்து கொடுத்துருக்காங்க. அதை நான் படிக்கிறேன், நீங்க தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, காப்பர் சல்ஃபேட். காப்பர் சல்ஃபேட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ளூ விட்ரியால். ஃபெரஸ் சல்ஃபேட்டை வந்து கிரீன் விட்ரியால். பாஸ்பரஸ் பொட்டாசியம் நைட்ரேட்டை சால்ட் பர்டேட். சல்ஃபூரிக் ஆசிட ஆயில் ஆஃப் விட்ரியால். கால்சியம் சல்ஃபேட்டை வந்து ஜிப்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட்டை வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொட்டாசியம் குளோரைடை வந்து மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து 1 மார்க்ல வந்து கேட்பாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்க கேட்பாங்க, 1 மார்க்ஸ்ல வந்து கேட்பாங்க. உங்களோட புக் பேக்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா. இல்ல 2 மார்க்ஸ்ல கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இதோட மேட்டர் அண்டர்ஸ்டாண்ட் லெசன் வந்து முடிஞ்சுது. ஓகேங்களா. ஸோ நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மந்த் வந்து லாஸ்ட்ல வந்து எக்ஸாம் கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ அதனால என்ன பண்ணுங்க, இந்த லெசன் நல்லா படிச்சுக்கோங்க. 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் பிரீஃப் ஆன்சர்ஸ்லாம் வந்து நான் வாட்ஸ்அப்ல வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. அதை நீங்க என்ன பண்ணுங்க, நோட்ல வந்து தனியா ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. தேங்க்யூ.